ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி ஆலயத்தின் தெற்கு ராஜகோபுரத்தின் மகா சம்ரோக்ஷணம் இன்று காலை 10:15 மணிக்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. 13 கலசங்கள், 13 நிலைகள், உயரமோ 235 அடி. ஆசியாவிலேயே உயர்ந்த கோபுரம் என்று இது சொல்லப்படுகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சிக்கு சான்றோரும் ஆன்றோரும் வந்திருந்து இந்நிகழ்ச்சியினை கௌரவப்படுத்தினர். குடியரசு துணைத் தலைவர், தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் இவ்விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இம்மாபெரும் வரலாற்று சிறப்பினை உருவாக்கிய ஜி.ஆர். சுவாமிகளுக்கு தமிழக முதல்வர் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். ரங்கநாதன் பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் என்று போற்றப்படும் உயர்ந்த திவ்ய தம்பதிகள் அழகாக ஆட்சி புரியும் ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரம். பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் என்று போற்றப்படும் உயர்ந்த திவ்ய தம்பதிகள் அழகாக ஆட்சி புரியும் ஸ்ரீரங்க திவ்ய கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்திலே இன்றைய தினம் மிகப்பெரிய விழாவாக ராஜகோபுர மகாசம்பரோட்சணம் நடைபெற இருக்கிறது. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நீர்ப்பிண்டமாக உருகிய திவ்ய தேசம். 10 ஆழ்வார்களும் பாடிய ஒரே பெருமாள் நம் பெருமாள், நம் பெரிய பெருமாள். இந்த ஏற்றம் 108 திவ்ய தேசங்களுக்கும் மற்ற இடங்களிலே இல்லாத தனியேற்றம் பெற்ற பெருமாள் நம்முடைய பெருமாள், நம் பெருமாள், பெரிய பெருமாள். இப்படிப்பட்ட உயர்ந்த வைபவம் வாய்ந்த இந்த திவ்ய தேசத்திலே ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜர் பல சம்பத்சர காலம் நித்தியவாசம் எழுந்தருளி இருந்து கத்யத்ரயம் என்கின்ற உயர்ந்த திவ்ய சாஸ்திரார்த்தம் நிரம்பிய நூலை அருளி செய்தார். இந்த கத்யத்ரயத்திலே சரணாகதி பண்ணி சகல ஜனங்களும் உலக க்ஷேமமாக எல்லாரும் வாழ வேணும், எல்லோருக்கும் மோட்சம் சித்திக்க வேண்டும் என்று பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார் திருவடிவாரங்களிலே பிரார்த்தித்தார். பொய்கையாழ்வார் தொடங்கி பொய்யிராத நம் மணவாள மாமனிகள் பர்யந்தமாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மண்டி கிடந்த இந்த உயர்ந்த திவ்யதேசத்திலே ஸ்ரீ வேதாந்த தேசிகர் இந்த நம்பெருமாள் திருவடிவாரங்களை ரங்கநாத பாதுகையாக பாதுகா சகஸ்திரம் என்ற உயர்ந்த திவ்ய கிரந்தத்தாலே ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணி அருளியிருக்கிறார். எல்லாவித ஏற்றமும் பெற்ற இந்த திவ்யதேசம் தென்னாடும் வடநாடும் தொழநின்ன திருவரங்கம் என்று எல்லா தேச மக்களும் வந்து இங்கே தொழும்படியாக எம்பெருமான் கோயில் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்றைய தினம் உபயகாவேரி நடுவிலே சப்த பிராகாரங்களின் நடுவிலே அவன் திவ்யாஸ்தானமாக எழுந்தருளியிருந்து கண்டருளும் இந்த மகாசம்பரோட்சணம் இந்த உலகத்திலே பார்ப்பதற்கு காண கண்ணாயிரம் அல்ல, கண் கோடி வேண்டும்.